நம்ம இன்னைக்கு என்ன கொண்டாட இருக்கிறோன்னா புனித இன்னாசியாருடைய திருவிழாவை கொண்டாடுறோம். சரியா? புனித இன்னாசியாருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். சரியா? எல்லாமே இறைவனின் அதிமிகு மகிமைக்காகவே. அப்போது நம்ம இன்னாசியாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக இன்னாசியாரை பற்றி சில வரிகள். சரியா? புனிதரின் வாழ்வு இயேசுவை பிரதிபலிக்கும் கண்ணாடி. புனிதர்களின் வாழ்வு இயேசுவை பிரதிபலிக்கும் கண்ணாடி. கிபி 1491ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள லொயோலா என்னும் இடத்தில் பிறந்தவர்தான் புனித லொயோலா இன்னாசியார். இவர்தான் அக்குடும்பத்தின் கடைசி செல்ல பிள்ளை. 1521ஆம் ஆண்டு தனது 30வது வயதில் அவர் போர் வீரராக பணிபுரியும் போது போரில் காலில் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டார். பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ அந்த அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அதிலிருந்து தான் அவருக்கு மனமாற்றம் பிறந்தது. அப்புறம் மன்ரேசா குகையிலையும் மனமாற்றம் அவருக்கு கிடச்சிது. போர் வீரனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த புனித இன்னாசியார் பிறகு ஆண்டவரின் பணியாளராக மாறினார். இயேசு சபை என்னும் சபையை தோற்றுவித்து கல்வி பணியும் அறப்பணியும் செய்தார். 1554ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் மண்ணில் உதிர்ந்து விண்ணில் உதித்தார். அந்த நாளை தான் நம்ம தாயாம் திரு அவை புனித இன்னாசியாருடைய திருவிழாவாக கொண்டாடுகிறது. எல்லாமே இறைவனின் அதிமிகு மகிமைக்காகவே. தூய இன்னாசியார் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் நம் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்க வருகிறார் நம் அன்பு சகோதரர் தினகரன். அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு புனித இன்னாசியாரின் திருவிழாவை கொண்டாடுவதுதான். கிறிஸ்துவின் ஒளியை உலகம் முழுவதும் பரப்பிய அவரின் ஆற்றல் சவேரியார் போன்ற மாமனிதர்களின் வாழ்வில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவ்விதமாக புனித இன்னாசியார் அவர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் மெய்ப்பொருள் சிந்தனை கிறிஸ்துவின் உண்மையை பரப்பி நமது வாழ்வில் புதிய மாற்றத்தை கொடுத்தது. அந்த நம்பிக்கையின் ஒளியால் தான் நாம் ஆவிக்குரிய தகப்பன் சகோதரர் சேவியர் அவர்கள் நாம் ஒவ்வொருவரையும் தூய இன்னாசியார் நாமத்தில் இயக்கி இந்த ஐக்கியத்தை தன் குடும்பமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். நம் தாயகம் திருச்சபை தூய இன்னாசியார் விழாவை ஜூலை 31ஆம் தேதியில் கொண்டாடுகிறது. இன்றைய தினத்தில் நாம் ஐக்கிய குடும்பம் தூய இன்னாசியார் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த அற்புதமான நாளில் புனித இன்னாசியார் வழியாக இறைவனின் ஆசி பெற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனையோ கவிஞர்கள் கவிதை எழுதினாலும் நம் வாழ்வுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற புனிதரை பற்றி கவிதையை கேட்கும்போது நம் உள்ளங்கள் ஊக்கமடையும். எனவே நம் இன்னாசியாரை பற்றி கவியுரைக்க வருகிறார் நம் அன்பு மகள். புனித இன்னாசியாரை பற்றி ஒரு சில வரிகளில் கவிதை. போர்க்களம் பூத்த பொன்னெழில் மலரே, புனிதரே எங்கள் இன்னாசியாரே. போர்க்களம் பூத்த பொன்னெழில் மலரே, புனிதரே எங்கள் இன்னாசியாரே. காயங்கள் சுமந்து குருதியில் நனைந்து புதிதாய் பிறந்தவரே, காயங்கள் சுமந்து குருதியில் நனைந்து புதிதாய் பிறந்தவரே. உன் மனமாற்றம் விந்தை அல்லவோ, அது இறையாட்சிக்கு விதை அல்லவோ. உன் மனமாற்றம் விந்தை அல்லவோ, அது இறையாட்சிக்கு விதை அல்லவோ. விழுந்தாய் விழுந்தாய் வீரனாக, எழுந்தாய் எழுந்தாய் புனிதனாக. விழுந்தாய் விழுந்தாய் வீரனாக, எழுந்தாய் எழுந்தாய் புனிதனாக. நெருப்பென்னும் பெயரை தாங்கியதால் பற்றுக்கள் யாவையும் சுட்டெறிந்தாயே. நெருப்பென்னும் பெயரை தாங்கியதால் பற்றுக்கள் யாவையும் சுட்டெறிந்தாயே. படைப்பெல்லாம் இறைவனின் உழைப்பு என்றாய், அவர் கொடுத்ததை திரும்பவும் உவந்தளிந்தாய். படைப்பெல்லாம் இறைவனின் உழைப்பு என்றாய், அவர் கொடுத்ததை திரும்பவும் உவந்தளிந்தாய். தெளிந்து தேர்ந்திடும் ஆற்றல் பெற்றாய், என்றும் இறைவனின் மாட்சியே முதன்மை என்றாய். தெளிந்து தேர்ந்திடும் ஆற்றல் பெற்றாய், என்றும் இறைவனின் மாட்சியே முதன்மை என்றாய். விழுந்தாய் விழுந்தாய் வீரனாக, எழுந்தாய் எழுந்தாய் புனிதனாக. இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே. இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே. ஒடுக்கப்பட்டவரின் உரிமை வாழ்விற்கே துறவியாகி, சிலுவை சுமந்திடும் இயேசு கிறிஸ்துவின் கருவியாகி, தொலைநோக்கு பார்வை கொண்டு திட்டம் தீட்டி, கல்வியாலும் ஞானத்தாலும் உலகை உயர்த்தி,
மூவொரு இறைவன் மேல் பக்தி கொண்டு புனிதமான வாழ்விற்கே உறவாகி தினமும் ஜபத்திலே அன்னை மரியிடம் பரிந்து வேண்டி தேர்ந்து தெளிந்து அருள் வாழ்விற்கு வழியும் காட்டி முதலாய் பணித்துறவை புவியில் தழுவி மனதை ஆன்மீக பயிற்சியினால் தகுதியாக்கி இறைவனின் அதிமிகு மகிமைக்காகவே உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணித்து இயற்கை எங்குமே தந்த இறைவனை கண்டு மகிழ்ந்து இறைவன் சாயலை உலகம் அனைத்திலும் காண முயன்றவர்தான் இனிகோ இன்னாசியார். இனிகோ வழியில் இறைவன் ஒளியில் இணைந்து நிற்போம். நன்றி. அழகிய தமிழில் கவிதை உரைத்த அன்பு மகளுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்.